Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோட கண்டென்ட் என்ன பாத்தீங்கன்னா டாப் 5 கேட்ஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட்டா லான்ச் ஆன கொஞ்சம் டிஃபரண்டான கேட்ஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற அந்த 5 கேட்ஜெட்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்க போற கேட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா DJI FP1 ட்ரோன். இந்த ட்ரோன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க போக முன்னாடி எடுத்துக்க, அதாவது உங்களுக்கு ஒரு ட்ரோன் கொடுக்குவாங்க, ஒரு VR கிளாஸ் கொடுக்குவாங்க, ஒரு கண்ட்ரோலர் கொடுக்குவாங்க. இந்த ட்ரோன்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரோன் வந்துட்டு எதுக்குன்னா நீங்க போக முன்னாடியே பிளேசஸ், நீங்க போக முடியாத பிளேசஸ், அதாவது டேஞ்சரஸான பிளேசஸ்க்கு இந்த ட்ரோனை அனுப்பி நீங்க டைரக்டா அதை வந்து VR கிளாஸஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் அது மூலிமா நீங்க பார்த்துக்கலாம். இது மூலிமா நிறைய பேர் இந்த ஃப்ளைட்டெல்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதில் கொடுக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதோட மேக்ஸ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 km/h போகும். 0 to 60 minutes/h ஸ்பீட் ரீச் பண்ணுறதுக்கு வேறு 2 seconds தான் ஆகுமா. ஸோ இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 25 minutes வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 10 kilometers 25 minutes இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 25 minutes இல்லைனா 10 kilometers டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டில் போகலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பா ஹைப்ரிட் லுக்ஸ் மேட்ரஸ். இது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மேட்ரஸ், அதாவது பெட்டு. இந்த பெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது 2 பேர் படுக்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க அதாவது ஷேக் பண்ணும்போது இன்னொருத்தருக்கு டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த பெட் மேலே ஒரு கிளாஸ் வச்சு பக்கத்தில் நீங்கள் ஜம்ப் பண்ணால் கூட அந்த கிளாஸில் இருக்கிற வாட்டர் வந்துட்டு கீழே ஆப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு இந்த சம்மர் சீசன்லலாம் கூலாக வச்சுக்கிறதுக்கோசரம் ப்ரீத்தபிள் பேம்பு உல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூலான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதோ ஒரு நார்மல் மேட்ரஸ் மாதிரி தான். என்ன இதில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஜம்ப் பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருக்க டிஸ்டர்ப் ஆகாது, அது ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரீத்தபிள் பேம்பு லேயர் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் ஹீட்டெல்லாம் நல்லாவே டெஃப்யூஸ் பண்ணிடும். அதனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸான ஸ்லீப் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி FX3 கேமரா. இது ஒரு கேமரா தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஷூட்டிங்கெல்லாம் இதெல்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த கேமரா ரொம்ப சீப்பராகவும் இருக்கும், இதில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம். இதில் ஒரு ஹேண்டில் மாதிரி கூட கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் லோ ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இதில் வந்துட்டு நீங்கள் 4K வீடியோஸ் HDயில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதாவது 120 FPS நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்க்ளூடாக மைக் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேமராவில் இருக்கிற மைக் வந்துட்டு உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் கூட இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இந்த கேமராவில் கொடுக்குறாங்க. இந்த கேமராவோட பாடின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்குது. அதனால யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டில் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஸ்பீக்கர். இது ஒன்றுமே இல்லைங்க, வெறும் ஒரு ஸ்பீக்கர் தான், நார்மலாக ஒரு ஸ்பீக்கர் தான். ஆனால் ஸ்பீக்கர் வந்துட்டு எப்படி இருக்குன்னா இப்போ நார்மலாக நம்ம பார்க்குற ஸ்பீக்கர் எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் கவராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே தெரிகிற வால்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் உள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் சேஞ்ச் இல்லை. எல்லாம் ப்ளூடூத் சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது. வேறு பார்க்குறது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற 5th ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா MI ஏர் சார்ஜ். இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு உங்கள் ரூமில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்கள் ஃபோன் தானாகவே சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு உங்கள் ஃபோன் வந்துட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபோன் இல்லை, எது வேணால் அவங்க இந்த ரூமில் இருக்கும்போது சார்ஜ் ஆகிடும். அப்படின்னு உங்களுக்கு சார்ஜ் வேணும்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சார்ஜிங்கை டிசேபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்கு நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 கேஜெட்ஸ், உங்களுக்கு என்னென்ன கேஜெட்ஸ் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேஜெட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம ஆன்லைன் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Until that, bye.